இந்த குரு பெயர்ச்சி மிதுனம் ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மிதுனம் ராசியில பிறந்த நீங்க மற்றவங்களுக்கு உதவும் மனப்பான்மை கொண்டவரா இருப்பீங்க. எந்த காரியம் செஞ்சாலும் பிறர் நம்பும்படி செய்வீங்க. முதிர்ந்த ருசியுடன் கூடிய உணவை அதிகமா விரும்பி சாப்பிடுவீங்க. நீங்க வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு எப்பவுமே பெருசா எடுத்துக்க மாட்டீங்க. ரெண்டையுமே ஒரே மாதிரியா நினைச்சுக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கையை நடத்துவீங்க. உடல் வலிமை உடையவர்கள். எந்த காரியம் நீங்க பிளான் பண்ணாலுமே அந்த காரியத்தை கரெக்டா கச்சிதமா செஞ்சு முடிப்பீங்க. நீங்க கம்பீரமான நடை உடையவர்கள். மற்றவருக்காக நீங்க இரக்கம் கொண்ட மனப்பான்மை உடையவரா இருப்பீங்க. இந்த ராசிக்கு குரு பகவான் எந்த மாதிரி பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்கலாம். குருவின் பார்வை பதியும் ராசிகளின் வழியாக உங்களுக்கு நற்பலன்கள் இருக்கு. உங்க குடும்பத்துல பண தேவை அதிகமா இருக்கும். கையிருப்பு இருந்தாலுமே கடன் வாங்கும் சூழ்நிலையும் ஏற்படும். உங்களுக்கு இந்த டைம்ல செலவு அதிகமாகும். அது வீடு பராமரிக்கிறது இல்ல வண்டி வாகனம் ஏதாவது ரிப்பேர் ஆகும். அது மாதிரி செலவுகள் உங்களுக்கு வரும். நீங்க வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமா பொறுமையா செல்வது நல்லது. வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் வந்த பணம் உங்களுக்கு உங்களுடைய தேவைக்கு உதவியாக இருக்கும். உங்களுடைய உடல் நலன்ல அக்கறையா இருங்க. ஒரு சில அலைச்சல் ஏற்படும். அதனால உங்களுக்கு அதிகமான சோர்வு ஏற்படும். அதனால நல்லா சத்தான உணவா சாப்பிட்டு உடம்ப நல்லா பாத்துக்குங்க. எவ்வளவு அலைச்சல் இருக்கோ அந்த அலைச்சலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தூக்கமும் முக்கியம். உங்க தூக்கத்துல காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்க சொத்துக்களை விற்பதற்கான சூழ்நிலை சம்டைம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரியே மற்றவங்க பொருளுக்கு நீங்க கேரண்டி கொடுக்காதீங்க. மற்றவங்களுக்கு நீங்க கடன் வாங்கி கொடுக்கறது, பணம் வாங்கி கொடுக்கறது இந்த வேலை வச்சுக்க வேணாம். அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து போடுறது அந்த மாதிரி யாருக்காகவும் நீங்க சப்போர்ட்டுக்கு போக தேவையில்லை. தொழில் சார்ந்த வகையில பார்த்தோம்னா நீங்க ஏகப்பட்ட தடை உங்களுக்கு வரும். அது எல்லாத்தையுமே நீங்க சமாளிக்கணும். எந்த விஷயம் பண்ணாலுமே நீங்க ஒரு முறைக்கு 2 முறை யோசிச்சு செயல்படுங்க. ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக திருமண தடை ஏற்பட்டிருக்கும். ஒரு சிலருக்கு கல்வி மேற்படிப்பு படிக்கிறதுல சில தடுங்கல்கள் ஏற்படும். அவை அனைத்துமே படிப்படியாக சரியாகும். ஒரு சிலருக்கு விரும்பாத வீடு, ஒரு சிலருக்கு பணி இடமாற்றம் ஏற்படும். ஒரு சிலர் நினைச்சிருப்பீங்க எந்த பரிகாரம் பண்ணாலுமே எந்த விஷயமும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, நல்லதே நடக்க மாட்டேதே அப்படின்னு. அவை அனைத்துக்குமே முடிவு கட்டும் காலமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி உங்க வாயை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. நீங்க பேச்சில் கில்லாடி தான். இந்த கடுஞ்சொற்களை பேசுவதில் கொஞ்சம் கவனமா இருங்க. எந்த அளவுக்கு அதை குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய மதிப்பும் உயரும். நீங்க எப்படி தெரியுமா, மற்றவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும்னா நிறைய பண்ணுவீங்க. ஆனா அதே விஷயம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா கொஞ்சம் பயம் ஏற்படும். இனிமே அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. எப்போ பாரு நீங்க மற்றவங்களுக்காகவே பார்க்காதீங்க. நீங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தது போதும். ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா படிக்கிற வேலையை பாருங்க. மற்றவங்களுக்கு சொல்றேன்னு நீங்க படிக்கிறத கோட்டை விட்டுறாதீங்க. வீடு வாகனம் யோகம் சிறப்பா இருக்கு. உங்க தாய் வழி உறவினர்களிடம் இருந்து வந்த கசப்பான சூழ்நிலை மாறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். கல்யாணான தம்பதிகள் சின்ன சண்டை போட்டுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க பிள்ளைகளுக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. வாகனம் கையாளும் போது கவனமா இருங்க. ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அதுக்கு முன்கூட்டியே கிளம்பி போங்க. கடைசி டைம்ல போய் டென்ஷன்ல வேகமா எல்லாம் போக வேணாம். டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா கிளம்பி போங்க. வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு அவார்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏதாவது முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா எங்க முதலீடு பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு மற்றவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்குங்க. நீங்களாவே எதுலயும் போய் நீங்க முதலீடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருக்க தேவையில்ல. முதலீடு பண்ணும் போது கவனமா இருங்க. உங்க சக தொழிலாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும். உங்க தொழில நிதானமும் கடின உழைப்பும் முக்கியம். உத்தியோகஸ்தர்களுக்கு பார்த்தோம்னா அரசு தனியார் துறையில் பணிபுரிபவர்கள் உங்க வேலைகளில் தாமதம் ஏற்படும். உங்களுடைய நிறுவனம் என்ன எதிர்பார்க்குதோ அதை கொடுக்கறதுக்கான வேலையை பாருங்க. இல்லைன்னா உங்க மேல் அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. எந்த விஷயம்
நீங்க பண்ணாலுமே அதை வந்து 1க்கு 2 டைம் யோசிச்சு அது அப்புறம் செயல்படுவது நல்லது. ஏதாவது ஒரு சலுகை வருது அப்படின்னா அது வந்து டக்குன்னு வாங்க வேணாம். அதை யோசிச்சு அதை வாங்குறது நல்லது. குடும்ப பெண்கள் வந்து செலவு பண்றதை வந்து பார்த்து பண்ணா உங்களுடைய கடன் தொல்லையிலேருந்து நீங்க வந்து தப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க கணவரின் அனுமதி இல்லாம யாருக்கிட்டையும் பணம் வாங்காதீங்க. சுயமா தொழில் செய்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு வந்து உங்களுடைய விற்பனை வந்து சுமாரா தான் இருக்கும். மாணவர்கள் பொறுத்தவரை பார்த்தோம்னா படிப்பில் மந்த நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகும். அரசியல்வாதி பொறுத்தவரை பார்த்தோம்னா மக்கள் மத்தியில வந்து செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்க வந்து ஒரு சில சமூக பணியை வந்து நிறைவேற்றணும்னு நினைப்பீங்க. அதுக்கான கால தாமதம் ஏற்பட்டுட்டு தான் இருக்கும். அதே மாதிரி இதனால நீங்க வந்து அதிகாரிகளிடம் வாக்குவாதம் வச்சுக்க வேணாம். இப்ப எந்தெந்த நட்சத்திரம் என்னென்ன பலன் கொடுக்குதுன்னு பார்ப்போம். மிருக சீரிஷம் 2, 3 இந்த குரு பெயர்ச்சியால் உங்களுக்கு வந்து வாகனம் வாங்குவதில் தடை ஏற்பட்டு நீங்கும். வீடு வாங்க எடுத்த முயற்சிகள் சற்று தாமதமாகவே நடக்கும். எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை தரும். திருமண முயற்சிகள் கைகூடும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பெயர்ச்சியால் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு இழுபறியா இருந்த காரியம் வந்து சாதகமாக முடியும். அப்புறம் வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களின் செயல்திறன் வந்து அதிகரிக்கும். தொழிலில் உங்களுடைய திறமை வந்து அதிகரிக்கும். அப்புறம் உங்க சொந்த பந்தங்களின் ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். புனர்பூசம் 1, 2, 3 இந்த பெயர்ச்சியால் எதிர்பார்த்த காரியம் நடந்து முடியும். எதிலும் சாதகமான நிலை காணப்படும். அப்புறம் நீங்க வந்து கவனமா இருப்பதும் நல்லது. நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க இந்த காரியம் ஈஸியா முடிச்சிடலாம் அப்படின்னு. ஆனா அது கொஞ்சம் தாமதமாவதற்கான வாய்ப்பு இருக்கு. குரு பகவான் உங்கள் மனதில் இருந்த கவலையை போக்கி நிம்மதி தருவார். உங்களுக்கு அரசு மூலம் கிடைக்க வேண்டிய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பரிகாரம்னு பார்த்தோம்னா புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று 6 முறை வலம் வாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தாய் தந்தையாரின் உடல் நலம் வந்து சிறக்கும். அதிர்ஷ்ட எண்ணுன்னு பார்த்தோம்னா 2, 5, 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு வடக்கு. அதிர்ஷ்ட கிழமை திங்கள் புதன் வெள்ளி.